21 days லைவ் கிளாஸோட ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளோட சேனலில் 15 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ அது வெறும் ஜஸ்ட் 199 தான். யாரெல்லாம் 199 எனக்கு பே பண்ணி பை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த டிஸ்பிளேல இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 21 days நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த ஒவ்வொரு கோர்ஸ் பார்க்குறது மூலமாக உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இது இப்போ 1500 rupees இல்லை, ஜஸ்ட் 199 தான். இந்த ஆஃபர் வெறும் ஃபியூ டேஸ் மட்டும் தான் அவைலபிள். ஸோ August 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கோர்சஸ் வந்து இருக்குமா இல்லைன்னு தெரில. ஸோ அதுக்காக சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க. 5 days லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸ். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனோ கோரையே நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம்? மணி, ரிலேஷன்ஷிப், ஹெல்த், நம்மளுடைய பேஷன், இதில் எந்த பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம்? ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த 5 days ஒரு நோட் பென் எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டே 1 நம்ம இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு நடக்கலை, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஹெல்த்தோடைய சீக்ரெட் என்ன, மணியோட சீக்ரெட் என்ன, ரிலேஷன்ஷிப்போட சீக்ரெட் என்ன, நம்மளுடைய பேஷனோட சீக்ரெட் என்ன, யூனிவர்ஸுக்கு நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை எப்படி புரிய வைக்கணும், எப்படி நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் நடக்கும், அந்த மாதிரி தெளிவாக எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ராவல் டைம்லையோ இல்லை பிஸியாக இருக்கும்போதோ யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் தனியாக ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம். இது யூடியூப்பில் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஈவினிங் 6 PM அடுத்த 28, 29, 30, 31 நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, என்ன சீக்ரெட் அப்படின்னா, நம்மள மேனிஃபெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் யூனிவர்ஸ் நமக்கு காமனாக என்ன நோட் பண்ணுன்னா, நீ ஒரு விஷயம் கேட்குற, ஓகே நான் அதை கொடுக்க தயாராக இருக்கேன். யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீ அந்த ரிலேஷன்ஷிப் கேட்குறியா, நான் உனக்கு தாராளமாக நான் கொடுக்குறேன். நீ மணி கேட்குறியா, நான் உனக்கு தாராளமாக கொடுக்குறேன். நீ மெட்டீரியல் திங்ஸ், வீடோ காரோ கேட்குறியா, தாராளமாக நான் கொடுக்குறேன். உன்னோட பேஷன், பிஸ்னஸோ இல்லை ஜாபோ இல்லை பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ நீ கேட்குறியா, நான் தாராளமாக உனக்கு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்லும். நான் ஒன்று அனலைஸ் மட்டும் பண்ணி பார்க்குறேன், யூனிவர்ஸ் சொல்லு. என்ன அப்படின்னா, நீ அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடுவியா, உனக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, மென்டலி கெப்பாசிட்டி இருக்கா, ஃபிசிக்கலி கெப்பாசிட்டி இருக்கா, உனக்கு அதுக்கான டைம் இருக்கா, நீ அந்த டைமை யூஸ் பண்ணுறியா, நீ ஒன்று டெவலப் பண்ணிக்கிறியா, அதுக்காண்டி நீ ஒர்க் பண்ணுறியா, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? சிம்பிள். ஒருவேளை உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டில் ஹேப்பன் ஆகும். அதுதான் டிவைன் டைமிங். எல்லாருமே இந்த டிவைன் டைமிங்கை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. டிவைன் டைமிங் அப்படின்னா நம்ம என்னைக்கு ரெடியாக இருக்கமோ அதுதான் டிவைன் டைமிங். அப்போ அந்த டிவைன் டைமிங்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ஸோ இது யூனிவர்ஸை பொறுத்தது டிவைன் டைமிங் கிடையாது, நம்மளை பொறுத்தது தான் டிவைன் டைமிங். நீங்கள் ரெடியா, மென்டலி ரெடியா, ஃபிசிக்கலி ரெடியா, ஸோ அந்த டேலண்ட் வைஸ், ஸ்கில் வைஸ் நீங்கள் ரெடியா? ஸோ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருக்கா, ரெடியா? உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ரெடியா? இதுதான். இந்த மாதிரி மணி உங்களுக்கு இன்டர்வியூ ஷோ ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா, அதுக்கு நீங்கள் ரெடியா? அந்த மாதிரி தான் மெட்டீரியல் திங். ஒரு காரை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதை டிரைவ் பண்ணுறதுக்கான, மெயின்டைன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? ஹெல்த் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஹெல்த், நம்ம ஒரு விஷயத்தை க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறோமா, கரெக்டாக பார்த்துக்கிறோமா, மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிறோமா, இந்த மாதிரி நம்ம ரெடியா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை யூனிவர்ஸ் கேட்கும். ஆனால் அந்த ஒரு கேள்விக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டிவைன் டைமிங். அப்போ அந்த டிவைன் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் கையில் கிடையாது, காட் கையில் கிடையாது, நேச்சர் கையில் கிடையாது, லைஃப் கையில் கிடையாது. அந்த டிவைன் டைமிங் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்து தான் அந்த டிவைன் டைமிங் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த டிவைன் டைமுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா இல்லையான்னு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ லைன் ஆஃப் 4 pillars அப்படின்னு சொல்லுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு. இந்த 4ஐயும் ஈக்குவலாக பேரலாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்ன? ஃபஸ்ட்டு ஹெல்த், அடுத்து வெல்த், அடுத்து ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேஷன். இதுதான் இந்த 4 pillars. இந்த 4ஐயும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போது
இதுதான் அதுக்கு இருக்கிறதுலே சிம்பிளான மேட்டர். நான் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ஓகே. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜாப்ல இல்லை, உங்களுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, உங்ககிட்ட சேவிங்ஸ் இல்லை, ஆனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த பார்ட்னர் உங்களை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு ட்ரீட் பை கூப்பிட்றாங்க, சம்திங் எனக்கு இது வாங்கித்தா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? அந்த மணி உங்ககிட்ட இருக்கா? அப்போ அது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும், அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும். அப்போ நீங்கள் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கும்? அப்போ நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் கொடுக்கும், உங்களை பாதுகாப்பாக தான் வச்சுக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணும் யூனிவர்ஸ்? உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். அது ப்ரிப்பரேஷன் டைம். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும்னா டிலே ஆகுது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்களா? எனக்கு அந்த டிவைன் டைமிங்கே வரல. எப்போ அந்த ப்ரிப்பரேஷன் டைம் முடியுதோ அப்போ அந்த டிவைன் டைமிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்பு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், நீங்கள் ஜாப் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ், மணி வைஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதா இருக்கட்டும், மென்டல் வைஸ், ஃபிசிக்கல் வைஸ் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதாகட்டும், அப்போ நீங்கள் ரெடியா? அப்போ இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒருவேளை இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால தான் இப்போ உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குது. இது வந்து டிலேன்றதை தாண்டி ப்ரிப்பரேஷன் டைம். இந்த ப்ரிப்பரேஷன் டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டானதுக்கப்புறம் சோல்மேட்டோ ஸ்பெசிஃபிக் பர்சனோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சோல்மேட்டுக்கு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த கோர்ஸுக்கு கீழே. மேனிஃபெஸ்ட் யுவர் சோல்மேட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். அது லேட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் எல்லாருமே இக்கட்டான சுச்சுவேஷன்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்மூத்தாக போகும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அந்த இக்கட்டான ஒரு பொசிஷன் நமக்கு வரவே வராது. அப்போ இப்போ ஸ்மூத்தாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்த 4 பில்லர்ஸை நம்ம ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி நான் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும்? இதை தான் நம்ம அடுத்த வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Day 2ல் ஹெல்த், Day 3ல் இது வந்து ஓகே அப்போ எனக்கு வந்து மணி தான் தேவை, நான் ஹெல்த்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாடி மைண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை பார்த்துக்கிட்டா தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆக முடியும். மணி ஏர்ன் பண்ணணும்னா நம்மளை பார்த்துக்கிட்டா தான் மணியை ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இது 4 பில்லர்ஸையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். எனக்கு இது முக்கியம் இல்லை, ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு முக்கியம், எனக்கு ரிலேஷன்ஷிப் கோர்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் ஹெல்த் அண்ட் இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணல. அப்போ உங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியாதப்போ இன்னொரு பர்சன் எப்படி உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு யூனிவர்ஸ் திங்க் பண்ணி யூனிவர்ஸ் அப்படின்னு நினச்சி உங்களை அந்த விஷயத்த பண்ண விடாது, அந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்களுக்கு கொடுக்காது. அப்போ நம்ம நாளையும் மெயின்டைன் பண்ணி யூனிவர்ஸுக்கு ஷோ பண்ணிட்டா யூனிவர்ஸ் நான் ரெடி, அந்த டிவைன் டைமிங்க்கு நான் ரெடி அப்படின்னா ஹெல்த்தில் சூப்பராக இருக்கேன், வெல்த்தில் சூப்பராக இருக்கேன், ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பேஷன் சூப்பராக இருக்குது. அப்போ எல்லாமே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், நம்மளோட பேஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த டிவைன் டைமிங் யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா? ஸோ அதுக்கான ஹெல்ப் தான் அடுத்த 4 days. இந்த 5 daysல உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். ரிப்பீட்டடாக பார்த்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லைஃப்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பர்சனும் அடுத்த 5 daysை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த லைவ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நம்ம Day 2ல் மிகப்பெரிய ஒரு பார்ட் இந்த ஹெல்த் இருந்தால் தான் மீதி எல்லாமே நமக்கு வரும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வீடியோவை பார்த்துருங்க, ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. அந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி 199க்கு நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு அந்த கோர்ஸையும் நீங்கள் பார்த்து முடிச்சு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி லைவ் அட்டன் பண்ணியும் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம Day 2ல் மீட் பண்ணலாம். பாய்.